ஓகே, டோன்ட் டூ திஸ் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் எந்த குவில்பாட்டாக இருக்கட்டும், வேறு எந்த பேராஃப்ரைசர் டூலாக நீங்கள் யூஸ் பண்ணாலும், ஏஐ டூல் எது நீங்கள் யூஸ் பண்ணாலும் பிளைண்டாக வந்துட்டு உங்களோட அந்த ரிசல்ட்டை வந்து உங்களோட பேப்பர் நீங்கள் சப்மிட் பண்ண போகிற வேர்டில் வந்து பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அது அப்படியே வந்து ஏஐயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு வந்து ஷோ ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே பேராஃப்ரைஸ் பண்ணும்போது அந்த நமக்கு வந்திருக்க ரிசல்ட்டை வந்துட்டு டேரெக்டாக வேர்டில் வந்து காப்பி பண்ணாமல் நோட் பேடுக்கு போய்க்கோங்க. ஓகேங்களா? நோட் பேட் சர்ச் பண்ணி நோட் பேடில் உங்களோட அந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு பேராஃப்ரைசர் டூல், ஒவ்வொரு ஏஐ டூலுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் சைஸ் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஃபாண்டோட ஸ்டைல் மாறும், அப்புறம் அதோட ஃபாண்டோட சைஸ் இதெல்லாம் கூட மாறும். ஓகேங்களா? ஒரு சிலது போல்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த குவில்பாட்டில் பேராஃப்ரைஸ் பண்ணதை நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணும்போது இந்த ஹைலைட்டடான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து போல்டாக நமக்கு காமிக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொன்றையும் வந்து டைம்ஸ் நியூ ரோமனுக்கு மாற்றி, ஃபாண்டு மாற்றி, போல்டு மாற்றி அதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து டேரெக்டாக நான் பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இதை வந்து டேரெக்டாக காப்பி பண்ணி வேர்டில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வேர்டில் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த வேர்டில் பேஸ்ட் பண்ணும்போது பாருங்களேன், நம்ம பேராஃப்ரைஸ் எந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணாலும் அது வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, கரெக்டாக இருக்காது. அதோட வேர்ஷனுக்கு தான் அது வந்து காப்பி பேஸ்ட் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, நமக்கு டைம் கன்சியூம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பேராஃப்ரைஸில் ஆன நம்மளோட ரிசல்ட்டை வந்து காப்பி பண்ணி நோட் பேடில் வந்துட்டு நம்ம போடணும். ஓகேங்களா? நோட் பேடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நோட் பேடில் உள்ளதை காப்பி பண்ணி அகைன் நீங்கள் உங்களோட வேர்டில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். அப்போ வந்து ஈஸியாக நம்ம எடிட் பண்ணலாம், எடிட்டபிளாக இருக்கும். பார்த்தீங்களா? சேம் உங்களுக்கு தேவையான வெர்ஷன்லேயே வந்துட்டு நோட் பேட்லேருந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த ஃபாண்ட் சைஸ்லேயே பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டைம் கன்சியூமாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.